வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் ஒரு முக்கியமான புத்தகத்தை பற்றி பேசப்போகிறோம். இன்னும் சொல்லப்போனால் இந்த வாரம் முழுக்கவே அந்த புத்தகம் முன்வைக்கக்கூடிய சில விஷயங்களை பற்றி பேசலாம் என்று தோன்றுகிறது. பமேலா பால் என்பவர் எழுதிய 100 Things We Lost to Internet என்கிற ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தில் ஒரு 100 விஷயங்களை நாம் எப்படி இன்டர்நெட் வழியாக இழந்திருக்கிறோம் என்பதை பற்றி அவர் பட்டியலிட்டு பேசுகிறார். நிறைய சின்னஞ்சிறு விஷயங்கள் சொல்லப்படுகின்றன. ஆனால் அவை நம் வாழ்க்கையில் மிக முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவை என்பதை நாம் இந்த இடத்தில் சொல்ல வேண்டும். அப்படி பார்க்கிற போது அந்த புத்தகத்தில் சொல்லக்கூடிய பல விஷயங்கள் எப்படி நம்முடைய மன அமைப்பை மாற்றியிருக்கின்றன என்பதை பற்றித்தான் நாம் பேசப்போகிறோம். அதாவது இன்டர்நெட் வழியாக நாம் நிறைய விஷயங்களை அடைந்திருக்கிறோம், நிறைய புதிய அனுபவங்களை நாம் பெற்றிருக்கிறோம். இப்போ நிறைய விஷயங்கள் சுலபமாக இருக்கின்றன, பல்வேறு துறைகளில் வளர்ச்சி சாத்தியப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் நாம் பாரம்பரியமாக பெற்ற மிக அழகான பல விஷயங்களை நாம் எவ்வாறு இழந்திருக்கிறோம் என்பதை பற்றித்தான் அந்த புத்தகம் பேசுகிறது. அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் சலிப்பு என்கிற ஒரு விஷயம் என்பது எப்படி மாறுதல் அடைந்திருக்கிறது என்பதை பற்றித்தான் இந்த புத்தகம் பேசுகிறது. அதாவது இந்த சலிப்பு என்பது எப்படி ஏற்படுகிறது என்று சொன்னால், நாம் ஏதோ ஒரு விஷயத்தை நாம் செய்து கொண்டிருக்கிற போது அந்த விஷயத்தில் நமக்கு ஒரு இடைவெளி ஏற்படும். அந்த இடைவெளி ஏற்படுகிற போது உதாரணமாக நமக்கு ஒரு வேலை இல்லாமல் போகிறது என்று வைத்துக்கொள்வோம், அல்லது வழக்கமாக செய்து கொண்டிருந்த ஒரு பணி இல்லாமல் போகிறது என்று வைத்துக்கொள்வோம். அப்போது நாம் என்ன செய்வோம் என்று கேட்டால், நம் ஒரு மனிதனால் இன்ஆக்டிவாக இருக்க முடியாது, செயலற்று இருக்க முடியாது. அது மனித இயல்பு அல்ல. ஒரு மனித மனம் என்பது எப்பொழுதும் என்கேஜ்டாக ஏதாவது ஒன்றோடு இணைந்திருக்க விரும்பக்கூடிய ஒன்று. அப்படி பார்க்குற போது நாம் அந்த சலிப்படைகிற நேரத்தில் புதிதாக நாம் ஏதாவது ஒன்றை செய்யலாம், புதிதாக ஏதாவது ஒரு வேலைக்கு செல்லலாம், அல்லது ஒரு புதிய வேறாவது ஒன்றில் நம்மை ஈடுபடுத்தி கொள்ளலாம். நம் நேரத்தை எப்படி பயன்படுத்துவது என்பது போன்ற பல ஒரு சிந்தனைகள், நெருக்கடிகள் ஏற்படும். அதை ஒரு பயனுள்ள சலிப்பு என்று கூட சொல்லலாம். ஆனால் இன்டர்நெட் யுகத்தில் என்ன ஆகிறது என்று சொன்னால், நீங்கள் ஒரு நிமிடம் கூட சும்மா இருப்பதில்லை. அதாவது உங்களுக்குள் தொடர்ச்சியாக ஏராளமான விஷயங்கள் உங்களுக்குள் திணிக்கப்படுகின்றன. நீங்கள் அதை பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள். அப்பொழுது நீங்கள் ஒரு எந்த செயலூக்கத்திலும் இல்லை என்பது உங்களுக்கு மறந்து போய்விடுகிறது. அதற்கு பிறகு ஒரு பெரிய வெறுமை உண்டாகிறது, ஒரு பெரிய சலிப்பு உண்டாகிறது. இதை நாம் பயனற்ற சலிப்பு என்று சொல்லலாம். அதாவது இன்டர்நெட் உங்களை பயன்படுத்துகிறது, ஆனால் அது உங்களுடைய செயலூக்கத்திற்கு எந்த வழியையும் காட்டுவதில்லை. இந்த விசித்திரமான மனநிலையை பற்றி அவர் சொல்கிறார். ஒரு வேளையில் ஒரு கேப் வருகிற போது, ஒரு மாற்றம் வருகிற போது நாம் சிறிது நேரம் வெறுமையை அனுபவிப்போம், சிறிது காலம் வெறுமையை அனுபவிப்போம். பிறகு நாம் ஒரு செயலூக்கத்தை நோக்கி செல்வோம். ஆனால் அப்படி நாம் அந்த செயலூக்கத்தை நோக்கி செல்ல விடாமல் நம்முடைய பிளாங்க் ஹவர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த எம்டி ஹவர்ஸ், இதை பற்றி நாம் அந்த புத்தகம் பேசுகிறது. உங்களை அது என்கேஜாக வைத்துக்கொள்வது போல வைத்திருக்கிறது. ஆனால் அதற்கு பிறகு உங்களை ஒரு மிகப்பெரிய ஒரு பயனற்ற வெறுமைக்குள் தள்ளுகிறது என்று இதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் பல சமயங்களில் நாம் நம்முடைய அந்த சலிப்பை போக்கிக் கொள்வதற்காக, போர்டம் என்று சொல்வார்களே, அந்த சலிப்பை போக்கிக் கொள்வதற்காக சமூக வலைத்தளங்களுக்கு அடிக்ட் ஆகிறோம். கடைசியில் நாம் அதற்குள் மீள முடியாமல் சிக்கிக்கொள்கிறோம் என்பதைத்தான் அந்த புத்தகத்தில் அவர்கள் முக்கியமாக குறிப்பிடுகிறார்கள். மீண்டும் இந்த இன்டர்நெட் யுகம் நமக்கு ஏற்படுத்திய தாக்கம் பற்றி வேறொரு செய்தியை நாம் பேசுவோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இப்போது தமிழ்நாட்டில் புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற முதலமைச்சர், அவருடைய அமைச்சரவை ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். பெண்கள் பாதுகாப்புக்கு கூடுதல் கவனம் செலுத்தும் சட்டம். ஏதோ பெண்கள் பாதுகாப்பற்று கடந்த 5 ஆண்டுகளாக இருந்ததை போன்ற ஒரு நிலையை உருவாக்குவதற்காகவே இந்த சட்டம் என்று தோன்றுகிறது. சரியாக சொன்னால் இந்தியாவிலேயே பெண்கள் கூடுதலாக பாதுகாப்போடு இருக்கிற இடம் என்று தமிழ்நாடு குறிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு பக்கம். எப்போதுமே அரசுகள் என்ன செய்யும் என்றால், சட்டென்று ஒன்றை பெரிதாக கிளப்பி அது இப்போதுதான் வருகிறது என்பதை போல செய்யும். சில நேரங்களில் எதிர்க்கட்சிகள் அப்படி சில பிம்பங்களை உருவாக்குவார்கள்.
2011ஆம் ஆண்டு அப்படி ஒரு பெரிய பிம்பம் உருவாக்கப்பட்டு ஒரு பெரிய போராட்டம் இந்திய அளவில் நடைபெற்றது. நாம் மறந்திருக்க மாட்டோம். ஊழல் ஒழிப்பு போராட்டம், இப்படி சொன்னால் சட்டென்று நினைவுக்கு வராது. அதாவது லோக்பால் சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்கிற போராட்டம். இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் அண்ணா ஹசாரே என்பவர் தலைமையில் நடைபெற்ற உண்ணாவிரதமும் அதை தொடர்ந்து இந்தியா முழுவதும் அந்த போராட்டம் பரவியதும். அண்ணா ஹசாரே திடீரென்று தோன்றிய ஒரு மகாத்மா. அதற்கு முன்னும் அவர் யாருக்கும் தெரியவில்லை, பின்னாலும் இன்றைக்கும் எங்கே இருக்கிறார்னு தெரியவில்லை. இப்போது அவருக்கு 90 வயது நெருங்கி கொண்டிருக்கிறது. அந்த போராட்டம் நடைபெறுகிற போது அவருக்கு 73 அல்லது 74 வயதாக இருக்கலாம். கதர் குல்லாவும் அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய அடையாளம். கதர் குல்லாவும் அந்த கதர் குல்லாவுக்குள்ளே RSS கோட்பாடுகளையும் வைத்திருந்தவர் தான் அண்ணா ஹசாரே. அவர் 2011 ஏப்ரல் 4ஆம் தேதி திடீரென்று தில்லியிலே இருக்கிற ஜந்தர் மந்தர் என்கிற இடத்தில் உண்ணாவிரதம் தொடங்கினார். ஊழலை ஒழித்தே தீர வேண்டும். அப்படியெல்லாம் உண்ணாவிரதம் இருந்து ஊழலை ஒழித்து விட முடியுமா என்பது ஒரு புறம் இருக்கு. அவர் நேரடியாக வைத்த கோரிக்கை அந்த லோக்பால் சட்டத்தை கொண்டு வர வேண்டும். லோக்பால் சட்டம் என்பது புதிதில்லை. 1969ஆம் ஆண்டு நேரு அவர்கள் பிரதமராக இருக்கிற போதே கொண்டு வரப்பட்டு அதில் திருத்தங்கள் சொல்லப்பட்டு நிறைவேறாமல் போயிற்று. பிறகு மறுபடியும் சாஸ்திரி காலத்தில், இந்திரா காந்தி காலத்தில், பின்னால் எல்லோருடைய காலங்களிலும் வாஜ்பாய் காலம் உட்பட மொத்தம் 11 முறை அந்த லோக்பால் சட்டம் கொண்டு வரப்பட்டு மறுக்கப்பட்டு விட்டது. அதற்கான காரணங்கள் நமக்கு தெளிவாக புரியும். குடியரசுத் தலைவர் பிரதமரிலே இருந்து அத்தனை பேரையும் விசாரிப்பதற்கு அந்த சட்டத்திற்கு உரிமை உண்டு என்று சொன்னால் நாடாளுமன்றத்தில் இருக்கிறவர்கள் அதை அவ்வளவு எளிதாக நிறைவேற்றிவிட மாட்டார்கள். அது நிறைவேறவில்லை. 10 முறை நிறைவேற்றப்படாத அந்த சட்டத்தை 11ஆவது முறை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இவருடைய கோரிக்கை. அதற்கு பிறகு சந்தோஷ் ஹெக்டே என்கிற நீதிபதி லோக்பால் சட்டம் என்பதை ஜன் லோக்பால் சட்டம், மக்களுக்கான லோக்பால் சட்டம் என்கிற பெயரில் திருத்தங்களோடு முன்மொழிந்தார். அதை கொண்டு வர வேண்டும் என்பது அதுவும் வந்தது. அதற்கு பின்னாலும் இப்போது ஊழல் ஒழிந்து விட்டதா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஆனால் அன்றைக்கு அண்ணா ஹசாரே அப்படி சட்டென்று ஊழலை ஒழித்தே தீருவேன் என்று உண்ணாவிரதம் இருந்தபோது நாட்டில் அது ஒரு பெரிய பிரச்சனை என்பதாக கருதப்பட்டது. அப்போது காங்கிரஸ் ஆட்சி இருந்தது நமக்கு தெரியும். 2011இல் அண்ணா ஹசாரேயினுடைய உண்ணாவிரதம் எதற்கு வழிவகுத்தது என்றால் 2014இல் ஒரு ஆட்சி மாற்றம் வருவதற்கு அது வழிவகுத்தது. அந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு யாரெல்லாம் ஆதரவு தெரிவித்தார்கள்? மிகப்பெரிய தொழில் அதிபர்கள். அவர்களுக்கும் ஊழலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அதற்கு பிறகு அமீர் கான் என்கிற அந்த நடிகர் ஆதரவு தெரிவித்தார். தமிழ்நாட்டிலிருந்து ஜெயலலிதா அம்மையார் ஆதரவு தெரிவித்தார். ஏப்ரல் மாதம், அப்போது தான் அந்த தேர்தல் நேரம். ஜெயலலிதா அம்மையாரும் ஊழல் ஒழிப்புக்கு ஆதரவு தெரிவித்தார். அப்படியானால் ஊழல் ஒழிந்து தானே போகும். எனவே அவரே ஆதரவு தெரிவித்து விட்டார். அதற்கு பிறகு பீகாரில் சிறையில் இருந்த ஒரு கொலை வழக்கில் சிறையில் இருந்த பப்பு யாதவ் என்கிறவரும் அந்த அண்ணா ஹசாரேயின் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தார். எதற்கு என்றால் திடீரென்று ஒரு பெண்கள் பாதுகாப்பு சட்டம் என்று கொண்டு வருவதன் மூலம் இந்த கடந்த 5 ஆண்டுகளில் பெண்கள் பாதுகாப்பே இல்லாமல் இருந்தார்கள் போல் இருக்கிறது என்கிற பிம்பத்தை உருவாக்குவதற்காக பிம்பங்கள் உருவாக்கப்படுவதும் உண்டு. அது காலத்தின் ஓட்டத்தில் உடைபடுவதும் உண்டு. இன்றைய காலகட்டத்திலே எல்லோருக்கும் உள்ள மன அழுத்தத்தையும் மனச்சோர்வையும் போக்குவது எப்படி? இந்த மன அழுத்தம், மனச்சோர்வு ஏற்படுவதற்கு பல்வேறு காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கின்றோம். இதிலே நான் சொல்வது போல நமக்குள்ள உள்ள ஒரு பயமும், நமக்குள்ள உள்ள பதட்டம், நம் தோல்வியை உற்றுவருமோ அப்படின்ற ஒரு பயம், ஒரு வாழ்க்கையை பற்றிய ஒரு பயம், எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம், இப்படி ஒரு பல்வேறு விதமான சிந்தனைகள் நம்மளுக்கு இந்த மன அழுத்தத்திற்கு காரணமாக அமைகின்றன. இதில் சின்ன சின்ன காரணங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இதுதான் அப்படின்னு நம்ம பர்டிகுலராக சொல்ல முடியாத அளவிற்கு பல்வேறு காரியங்கள் இருக்கின்றன. இதில் பொதுவாக அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நாம் தனியாக இருக்கின்றோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், இரண்டாவது நம்மை தனிமைப்படுத்தி விட்டார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், அதையும் தாண்டி நம்மை வேறுபடுத்தி பார்க்கிறார்களோ
அப்படின்ற ஒரு ஃபீலிங். இரண்டாவது, அதுக்கு அடுத்தபடி பார்க்கும்போது நமக்கு மட்டுமே அநீதி இழைத்து விட்டதா இந்த உலகம், இந்த சமூகம் அப்படின்ற நமக்குள்ளேயே ஒரு கேள்வி. இப்படிப்பட்ட கேள்விகள். இரண்டாவது, சின்ன சின்ன குடும்ப வன்முறைகள், குடும்பத்திலே ஒவ்வொருத்துக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாத ஒரு காரணங்கள், இந்த ஒரு சிச்சுவேஷனை எப்படி நாம் கையாள வேண்டும் என்பதை பற்றிய போதிய அறிவு இல்லாத காரணம். அறிவுன்னு சொல்ல முடியாது, அறியாமைன்னு சொல்லலாம். அறியாமை. இது இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. இது பொதுவாக. ரெண்டாவது, குடும்பத்தில் உள்ள முக்கியமான உறுப்பினர்களுக்கு முன்னாடி இருந்த வருமானம் இப்பொழுது இருக்காது. அது ரெண்டாவது, அந்த ஒரு வீட்டிற்கு தேவையான சகல வசதிகளையும் அவனால் முன்னாடி இருந்தது போல் அவனால் அனுபவிக்க முடியாது. இரண்டாவது, குழந்தைகளுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு மன அழுத்தம் ஏற்படுகின்றது? குழந்தைகள் இந்த டிஜிட்டல் லேர்னிங், ஆன்லைன் லேர்னிங் இப்படி சொல்கிறோமே, இதையெல்லாம் நாம் எப்பொழுது கற்றுக் கொடுத்திருக்கிறோம் குழந்தைகளுக்கு? இல்லவே இல்லை. இப்பொழுது தான் புதிய சூழல். இந்த சூழலே குழந்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய சூழல். இந்த சூழலிலே குழந்தைகள் தங்களை பாதுகாத்து கொள்வது எப்படி? இந்த சைபர் கிரைம், சைபர் புல்லிங் இப்படி சொல்கிறார்கள், இதிலிருந்து எப்படி பாதுகாக்க? ரெண்டாவது, இந்த சூழலிலே நம்ம உட்கார்ந்து நம்மளால் எவ்வளவு நேரம் அந்த ஆன்லைனிலே கிளாஸை கவனிக்க முடியும் அப்படின்ற ஒரு பயம் குழந்தைகளுக்கு. ரெண்டாவது, குழந்தைகளுக்கு இந்த ஆன்லைனில் தான் நம்ம அசஸ்மெண்ட் பண்ணுறோம், எவாலுவேஷன் பண்ணுறோம், இதெல்லாம் ஒரு குழந்தைகளுக்கு ஒரு பயம். அந்த ஆன்லைனில் டீச்சிங் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்களோ, எல்லா குழந்தைகளும் கேட்குறாங்களே, நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்களோ, நம்ம என்ன பேச முடியலையே. அது ஒரு சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா, நீங்கள் முன்னாடி ஒரு க்ரௌடில், ஒரு கூட்டத்திலே முன்னின்று வரமாட்டார்கள். ஒரு அச்சம் தான் காரணம் அதற்கு. ஸோ இதையெல்லாம் போக்க வேண்டும். இதற்கெல்லாம் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்ற விஷயம் இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. கல்லூரி மாணவர்களுக்கு எடுத்துக்கொண்டே வேணால், எக்ஸாம்ஸ் இருக்குன்னு சொல்கிறார்கள், ஆனால் இல்லை. எக்ஸாம்ஸ் வரும்னு சொல்கிறார்கள், ஆனால் வரல. அடுத்து உயர்கல்வி படிப்பது எப்படி? இந்த உயர்கல்வி நம்ம எப்படி அணுகுவது? இதில் காலேஜ் எப்போ திறப்பாங்க? நம்ம காலேஜ் லைஃப்பை எப்படி என்ஜாய் பண்ணுவது? அது கேரியர்ஸ், அதாவது அடுத்த கட்டத்திற்கு எப்படி செல்வது? இப்படி பல்வேறு காரணங்கள் கல்லூரி மாணவர்களுக்கு இருக்கின்றன. அதுமாதிரி அடலசன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுக்கும் உள்ள மன அழுத்தம் இருக்க தான் சரி. ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ், பியர்ஸ் குரூப்ஸ்ன்னு சொல்லுவார்கள், இவர்களோட கனெக்ஷன் ஆகியிருக்காங்க. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் பேசி அளவலாகி வெளியில் ஒரு சாதாரணமான ஒரு சூழல் கிடையாது. அவங்களுக்கு என்ன ஆகுது? ஒரு விளையாட்டினுடைய நேரம் கட் ஆகிடுது. அதே மாதிரி மற்ற மாணவர்களுடைய, அதாவது சக மாணவர்களுடைய அளவலாகக்கூடிய நேரம் இல்லை. அதாவது ஒன்றுக்கு ஒன்று ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படி கிடையாது. வீடியோ கால் பண்ணலாம், அது வேறு விஷயம். இப்படி எல்லாமே ஒரு சாதாரணமாக இருக்கின்ற நிலைமை தலைகீழாக மாறும்போது அந்த அச்சுறுத்தல் இருக்கத்தானே செய்யும். இதை எல்லாமே நம்ம ஒவ்வொரு ஏஜ் குரூப் அப்படின்னு சொல்வார்கள், இந்த குழந்தைகள் 1 முதல் 5ஆம் வரை உள்ள குழந்தைகளை எப்படி கையாள்வது, 5வது படிக்கும் 6வது படிக்கும் மாணவர்கள் முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் வரை உள்ள குறைகளை எப்படி கையாள்வது, பிறகு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்குள்ள மன அழுத்தத்தை எப்படி போக்குவது, டீனேஜ் கல்லூரி மாணவர்கள், குடும்ப நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள், வயதானவர்கள், இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இந்த மன அழுத்தத்தை கையாள வேண்டும். பொதுவாக இந்த ஒரு பதிவிலே நம்ம குழந்தைகளினுடைய மன அழுத்தத்தை, படிக்கிற மாணவர்களுடைய மன அழுத்தத்தை போக்குவது மட்டும் எப்படி அப்படின்றத மட்டும் நம்ம பார்ப்போம். இப்போது எல்லாருமே ஸ்கூல் கேம்பஸ், ஹாஸ்டல் கேம்பஸ் இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஹோம் கேம்பஸ், இதுதான் புதிய வார்த்தை. ஹோம் கேம்பஸ் அப்படின்ற வார்த்தை புதிது. அதாவது வீட்டுச் சூழலிலே கல்வியை கற்க வேண்டும். வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டும். இந்த வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டுமென்றால் அதற்குள்ள வழிமுறைகள் என்ன? அந்த கல்வியை மன அழுத்தம் இல்லாமல் எப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்டோட, ஒரு ஹாப்பி லேர்னிங்னு சொல்வார்களே, அந்த மாதிரி ஒரு ஹாப்பியாக எப்படி அந்த கற்றுக்கொள்ளலை நாம் உள்வாங்குவது, இதன் மூலம் நம்மளுடைய படைப்பாற்றலை எப்படி மேம்படுத்துவது, இப்படி குழந்தைகளுக்கு நாம் பயிற்சிகள் கொடுக்க வேண்டும். அது ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன். பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் வாழ்க்கையில் என்ன வேணால் நம்மளால் சாதிக்க முடியும். மாணவர்களே, கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேணால் சாதிக்க முடியும். அந்த நம்பிக்கையை வளர்த்து கொள்வது எப்படி? சுய ஊக்கம் சொல்வார்களே, செல்ஃப் மோட்டிவேஷன், அதுதான் இந்த காலகட்டத்திலே மிக மிக முக்கியம். உங்களை பற்றி நீங்கள் என்றைக்குமே குறைவாக எடை போடாதீர்கள்.
உங்களுக்குள்ள ஒரு திறமை கண்டிப்பாக இருக்கிறது. அந்த திறமையை எப்படி நீங்கள் வெளிக்கொணர்வது? இப்போது நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்வேமானால், மகேந்திர சிங் தோனி அப்படின்ற ஒரு கிரிக்கெட் கேப்டன் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு நபர். அவர் சிறிய வயதிலேயே அவர் விளையாட்டின் ஆர்வம் இருந்தது உண்மை. ஆனால் ஃபுட்பாலில் தானே அவருக்கு ஆர்வம் இருந்தது. திடீர்னு கிரிக்கெட்டிலே அவர் எப்படி அவர் இன்வால்வ் பண்ணி கொண்டார், அதில் அவருடைய திறமையை எப்படி வளர்த்து கொண்டார், அவருடைய காலகட்டத்திலே அவர் அவருடைய சந்தித்த இன்னல்கள் என்னென்ன, அவர் எப்படி வாழ்க்கையில் வெற்றி பெற்றார், அவர் கேப்டன் கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் எப்படி தன்னுடைய நிர்வாக மேலாண்மையும் ஒரு ஆளுமை திறனையும் எப்படி வளர்த்து கொண்டார், இதையெல்லாம் நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். மாணவர்களுடைய மத்தியிலே முக்கியமாக பழக்க வழக்கங்களை நாம் ஒரு லிஸ்ட் போட்டு நம் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும். அது ரொட்டீன்ஸ்ன்னு சொல்வார்களே, ரொட்டீன்ஸ். அந்த ரொட்டீன்ஸும் அந்த ஹேபிட்ஸ், இது ரெண்டுமே தான் மாணவர்களை திறன்பட வாழ்க்கையினுடைய தரத்தை மேம்படுத்துவதற்கு உதவும். யோகா, மெடிடேஷன், பிராணாயம், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ரொட்டீனான ஒரு வாழ்க்கை முறையை நாம் இந்த காலகட்டத்திலே மட்டுமல்ல என்றைக்குமே பின்பற்றுமானால் நம்முடைய மனச்சோர்வு கண்டிப்பாக நீங்கும். இதை தவிர, அதாவது செயல்முறை மூலம் கல்வி, ஒரு மாடல் பேஸ்டு கல்வி, ரெண்டாவது ஒரு மியூசிக் மூலமாக நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோம், ஒரு டான்ஸ் மூலமாக என்ன லேர்ன் பண்ணுறோம், இப்படி பல்வேறு விதமான நீங்கள் கற்றலையும் கற்பித்தலையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே மாதிரி ட்ரெடிஷ்னல் லேர்னிங்க்கு நீங்கள் போகவே கூடாது. நம்மளுக்கு என்ஜாய்ஃபுல்லாக மூலமாக எதை நம்ம கற்றுக்குறோம், ஒரு மாடல் மேக் பண்ணி கற்றுக்குறோமா இல்லையா, நம்ம குக்கிங் மூலமாக அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம், ஒரு கேமிங் விளையாடுறதுல கூட அதில் நம்மளுடைய லீடர்ஷிப் ஸ்கில்லை நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். இப்படி பல்வேறு விதமான வழிமுறைகளை நமது முன்னோர்கள் வகுத்து உள்ளார்கள். அதாவது இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் என்றைக்குமே இது நம்மளுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். நன்றி, வணக்கம்.